அழகேசியூர் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி. இவர் வந்து இவருக்கு ஒரு விசேஷம் சொல்றதுல சொல்லியிருந்தவாழ்ல ஒரு என்ன பண்ணுவோம்னா டாக்டர் தான் இங்க விழா நாயரான அழகேசிக்கிறதே காலத்தில் சங்கல்ப சுந்தரதேவம் ஆசிரமத்தில் 7 நாட்கள் நிறைய சிங்கராக அவதாரம் பண்ணினாட்டு அங்கேயும் போய் அவர் வந்து சேலையில் போயிட்டு ஆபீஸ் நிர்பந்தங்கள் நடுவில் 7 மணிக்கு ஒரு கிளம்பணும் ஆபீஸ். சாயங்காலம் 7 மணி 7 மணி தான் வருவார். இவங்க சனி ஞாயிறுல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவர் வந்து அங்க போய் பண்ணிடுறார். அப்பேற்பட்டவர் வந்து இவர்களெல்லாம் இவர் சத்யபிரத கண்ணாடி சுவாமி கிட்ட சிவாசம் பண்ணாரு. ரொம்ப விஷயம் என்னன்னாக்கா எங்களுக்கெல்லாம் சீனியர் சொல்லணும். அவ்வளவு நாளா பண்ணிருக்கேன். நாங்களாம் அப்புறம் தான் வந்தோம். எல்லாத்தையோட விஷயம் பேசுற போது நிறைய ஹியூமரஸா பேசுவார். அது எனக்கு சுவாமி ரொம்ப அதை அனுபவிப்பாரு. பேசுறதே கேட்பாரு. அதாவது வேதாந்த விஷயங்களால லௌகிக விஷயங்கள் இது வந்து நம்ம ஐஸ்வர்யுடைய பாடி சுவாமி சாதிக்கிற வழக்கம். நம்ம அழகிசிங்க இது ஏதாவது வந்து இந்த ஆட்டோ பின்னாடி எல்லாரும் வீடு இருந்தாலும் அதை வந்து வரமாட்டேன். அதை வந்து வேதாந்தத்துக்குள்ள கனெக்ட் பண்ணி அற்புதமா மறுநாள் காட்சியாட் சாதிக்கிறார். அது மாதிரி ஏதோ இந்த படங்கள் பேர்லாம் இதுல போடுறாங்க. இது சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற போது அதெல்லாம் பார்த்து வேதாந்தத்துல எப்படி சொல்லி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஒரு இது ரொம்ப சமத்காரம் ரொம்ப அழகா சாதிக்கிறான். அது மாதிரி இவர்கள் அவருடைய அனுபவம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால இவர் நிறைய இது மாதிரி ஹியூமரஸா இருக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாஸ்யமான விஷயங்கள் ஆனா எல்லாம் வேதாந்தமா இருக்கும். பஞ்சுல எல்லாத்தையும் சொல்லுவாரு. அது எங்க சுவாமி ரொம்ப அனுபவிக்கிறதா இருக்கும். அதுப்போ சதஸ்மாத் மரங்கள் சாதிக்கிறாங்க. முதல் சேவாஜோதியா அந்த ஒரு இதுல இருந்து 10ல இருந்து 2வது தசகம் வீடு நிற்போம் அந்த பதிகத்திலிருந்து சுவாமி சாதிக்கிறார். श्रीमद्रंगधड़ा संविरावत्तागमान्तत्रयं श्रीलक्ष्मीरघुष्वादरपादारविदाश्रयं श्रीवेदान्तदेशिते भिक्षाकृतं सेवेरङ्गतिरीडसाधनं नारायणं योगनं श्रीकृष्णसिवे पादुका सेवरशीलं षोडशं श्रीनारायण महादेविकाय वेदान्तेतीर्थकटाक्षलब्धत्रयन्तसारमणपतिगुणपदाख्यं नारायणाय गुरुवेदं श्रीरङ्गनाथशेखरमासेन श्रीमते लक्ष्मी श्रीदेव पादुका सेवरशीलं षोडशं श्रीमहादेविकाय महादेविकाय वेदान्तेतीर्थकटाक्षलब्धत्रयन्तसारमणपतिगुणपदाख्यं नारायणाय गुरुवेदं श्रीरङ्गनाथशेखरमासेन பகவத் விஷயம் ஆனந்தமான விஷயம். ஸ்ரீபாஷ்யம் ஞான பிராதானியம் சொல்லுவார். கீதா பாஷ்யம் அனுஷ்டான பிராதானியம். அந்த பகவத் விஷயம் அனுபவ பிராதானியம் அதிகப்பட்டு அது ஆனந்தமான விஷயம். இந்த ஆனந்தத்தை சொல்லச்சு உபனிஷத்துல சதகுணித உத்தர கிரமேன அப்படின்னு சொல்லி 100 எத்தது மனுஷானந்தம் 100 மனுஷ கந்தர்வானந்தம் தேவானந்தம். ஆனா இப்போ அது தசகுணிதமா ஆறுது. அதாவது பகவத விஷயத்துல ஆனந்தம் நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாத 10 வித்வான்களோட சேர்ந்து இருக்கிறதுனால அது 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அந்த 10 மடங்கு மட்டும் இல்லாத அது 100வது திருநட்சத்திரம் ஐசிங்கரா இருக்கிறதுனால அது இன்னொரு 10 மடங்காகி 100வது நட்சத்திரம் அனுபவிக்கிற 100 மடங்கு ஆனந்தமா இருக்கு. அது எம்பாசா இருக்கனால அதனால தசகுணித்தமா இருக்கு. அதுக்கு பல பேர் பல விதமான நிகழ்ச்சிகள் பண்றா. அதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கா, 1 லட்சம் ரூபாய் பண்றா, மடத்துல 10 லட்சம் ரூபாய் மாசம் செலவு பண்ணி பண்றதாக ஆயிடுச்சு. அதனால இதே மாதிரி குணித்தமா இல்லாத தசகுணித்தமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடுமண் என்ற பதிக்கம் அதுல அதோட சங்கிரகம் அடியன் சாதிக்க போறேன். இது சங்கிரகம் எப்படி சாதிக்க முடியும்? இதுவே சங்கிரகமா தான் இருக்கு. அல்பாட்சரம் அசங்கிக்தம் சாரதி திசுதம் சொல்லிட்டு இந்த சூத்திரத லட்சணங்கள் சொல்லச்சே அல்பாட்சரமா இருக்கிறது உத்தமம். இதுல ஏற்கனவே வீடுமண் ஏற்கனவே அல்பாட்சரமா இருக்கு. அதுக்கு எப்படி சங்கிரகம் அப்படின்னா இப்ப இதோட சங்கிரகத்தை வித்யாபனம் பண்ண போறது இல்லை. இந்த வீடுமின் என்ற பதிக்கம் எந்தெந்த ஸ்ருதிகள்லாம் சங்கிரகம் சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது ஸ்ருதினாம் விஸ்ரமாயாலம் சட்டாரியம் உபாசனகை அப்படின்றதுனால இந்த வீடுமின் பதிக்கத்தினால எந்தெந்த ஸ்ருதிகள்லாம் விராமம் எடுத்துட்டு இருக்கு, எதெல்லாம் லீவ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த வீடுமண் முற்றம் அப்படின்ற இந்த வீடுமண் முற்றவம் அப்படின்ற இடத்துல இந்த வீடுமண் முற்றவம் இடத்து
முற்றம் துணிந்த முனிவர் அப்படின்னு சொல்றது நம்ம அதுல நம்ம ஐஷிங்கர் பிரிக்கும். தன் முற்றமும் அதாவது தன்னோட சம்பந்தத்தெல்லாம் அறுத்து சன்னியாசமானதுனால வீடு முன் முற்றமும். அது மட்டும் இல்லாத வீடு முன் முற்றம் வந்து முற்றமும் வீடு செய்து அப்படின்னு சொல்றதுனால எம்பார் சன்னியாசம் மட்டும் வாங்கிக்கிறது இல்லாத தேவதாந்திர சம்பந்தத்தை ஒழிச்சு வந்ததுனால அதையும் விட்டு வந்தார். அதனால வீடுமும் முற்றமும் சொல்லலாம், முற்றமும் வீடுமும் செய்து சொல்லிட்டு சொல்றதுனால இந்த ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்கிறது. இப்ப இந்த வீடுமுன் முற்றமுன்ற பதிகம் எந்தெந்த ஸ்துதிக்கெல்லாம் சமமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, பக்தாமிருதம் விஸ்வ ஜனானு மோதனம் சர்வானந்தம் ஸ்ரீ சடகோபுரம் சகஸ்ர சாபோபனிஷத் சமாபகம் சொல்றதுனால எந்தெந்த உபனிஷத்து சமமா இருக்குன்னு பார்த்தா, தக்ஷஸ்பதியில ஒரு ஸ்லோகம் சர்வோபாதி வினுமுக்தம் கஷேத்திரஜம் பிரம்மணியசே ஏத ஞானம் ச யோகம் ச சேஷோன்யோ கிரந்தஸ்தரகா அப்படிங்கிறது. அதாவது எல்லா உபாதிகளும் கழிச்சு கஷேத்திரஜம் ஆத்மாவை பிரம்மணின் எசே பரமாத்மா கிட்ட ஞாசம் பண்ணு. இதுதான் விஷயம். ஏத ஞானம் ச யோகம் ச இதுதான் கர்ம யோகம், இதுதான் பக்தி யோகம். ஞானம் சன்னது ஞான யோகம், யோகம் ச கர்ம யோகம். சேஷோன்யோ கிரந்த விஸ்தரகா. அப்போ இது தவிர மற்றதெல்லாம் இருக்காது. என்னன்னா இது கிரந்தத்தை பெருசாக்குறதுக்கான விஷயமே தவிர விஷயம் இதுதான். அதுக்கு ஐஷங்கர் அழகா சாதிக்கிறது வந்து இதோட பேக்கிங் மெட்டீரியல் தான் இதெல்லாம். இதை பாதுகாக்கிறதுக்கான விஷயம் தான் மற்றதுல கிரந்தம். ஆனா விஷயம் எல்லா உபனிஷத்துகளும் எல்லா கிரந்தங்களை பார்த்தா ஆத்ம சமர்ப்பணத்தை தான் சொல்றது. அது ஒரு இந்த ஸ்துதிக்கு விஷ்ணுமாயாலம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாத பீஷ்ம ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஸ்துதி. நம்ம படத்துல இன்ஜிமேட் ஐஷங்கர்லாம் கூட நித்திய அனுசந்தானத்துல வச்சுக்கிற ஸ்துதி. ரொம்ப ரசமான விஷயம். அதுல முதல் ஸ்லோகம் இதிம திருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விகர்த்தம் பிரகிருதி முட்டேயுச்சியத் பவ பிரவாஹா அப்படின்ற ஸ்ருதி இருக்கு இல்லையா? அதுல இதி விருதிஷ்ணா மத்திக்கு பகவதி உபகல்பிதா, அப்பழக்கற்ற மத்தியை பரமாத்மானிடம் சமர்ப்பிக்கணும் சொல்லிட்டு அங்கேயும் இதே விஷயம் தான் சொல்லிருக்கு. அதனால அந்த ஸ்ருதிக்கும் விராமம். அது மட்டும் இல்ல, சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்ற சர்ம ஸ்லோகத்துல வீடுமுன் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடிடை ஆடிடை வீடு செய்வீரே அப்படின்றது அந்த சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜாக்கும் ஒப்பா இருக்கு. இதுல முற்றமும் அப்படின்றது சம்ஸ்கிருதத்துல சொன்னா சர்வ சப்தம் பிரயோகம் பண்ணலாம், சகல சப்தம் பிரயோகம் பண்ணலாம், அகில சப்தம் பிரயோகம் பண்ணலாம், நிகில சப்தம் பிரயோகம் பண்ணலாம். இங்க முற்றமும் அப்படின்றது சங்கோச்சமானதா இல்லையான்னு பார்த்தா இது சங்கோச்சமானது. அதனால அகில நிக்கிலன்ற சப்தத்தை பிரயோகப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு சங்கோச்சம் உண்டு, வெத்திரேகம் சொல்றதுனால. அதனால இங்க சர்வதர்மான் பரித்தெஜ அப்படின்னு சொல்றதுனால இங்க முற்றமம்ன்றது சர்வ சப்தம் வருதுனால இங்க நித்திய சர்வதர்மா முற்றமும் அப்படின்றதுனால நித்தியப்படி சந்தியாவதெல்லாம் விட்டுறணும் நித்தியகர்மா அப்படின்றது அதெல்லாம் பண்ணிட்டு தான் வீடுமுன் முற்றமன்றது அதெல்லாம் நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்ருதியோட வரணும். அதனால இது வந்து சரம ஸ்லோகத்துக்கும் ஒப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, கடைசிய 10வது பாசுரம், அந்த 10வது பாசுரம் நம்ம திருமந்திரத்துக்கு ஈடா இருக்கு. இப்ப திருமந்திரத்துக்கும் இது வந்து விராமம் கொடுத்ததா ஆகுது. இப்போ இந்த இதுல மூல மந்திரம் விராமமாச்சு, கர்ம ஸ்லோகத்துக்கு விராமம் ஆயிடும். எதனால இது ரெண்டுன்னா நம்ம பிரபத்தி பண்றது துவயமந்திரத்தை கொண்டுதான் பிரபத்தி பண்றோம். மூல மந்திரமும் சர்ம ஸ்லோகமும் இல்லை. அதே மாதிரி பாஷ்யக்காரரோட பிரபத்திக்கு உத்தர காலம் பண்ண வேண்டிய 5 கைங்கரியத்துல துவயமந்திரத்தை தான் மந்திரான சந்தானம் தான் சொல்றது. அதனால துவயமந்திரத்துல மந்திரானா பரமோ மந்திரகா அப்படி இத்தியாதி சொல்றதுனால மூல மந்திரம் அந்த துவயமந்திரம் தான் இருக்கிறதுல உயர்ந்ததாக சொல்றது. அதனால துவயமந்திரத்தை வச்சுட்டு மத்ததுக்கெல்லாம் விராமம் ஆயிருக்குன்றது இந்த பாசத்திலேருந்து தெரியுது. ரெண்டாவது இதுல ஐஷிங்கர் வந்து சாதிக்கிறது ஐயா சுவாமி பராமரிச்சிருச்சு ஆத்துல இருந்துருச்சே ஆத்துக்கு போகணும் அப்படின்னாராம். என்ன ஆத்து தானே எழுதிருக்காரு அப்படின்னா இதுவாடா நம்ம அதுதான் நம்ம சொல்லிட்டு ஐயா சுவாமி பராமரிச்சா சொல்லுவான். அதனால நம்மளுக்கு வீடு அப்படின்றது நம்மளுக்கு இது இல்லை. வீடுன்றது வைகுண்டம் தான். நம்ம இங்கிலீஷ்ல ஹோம் சொல்றோம், ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஹோம்னு தான் நம்மளுக்கு வீடு, ஹவுஸ்ன்றது நம்ம இருக்கக்கூடிய இடம். ஹவுசிங் டெவலப்மெண்ட் சொல்லலாம் தவிர ஹோமிங் டெவலப்மெண்ட் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நம்மளுக்கு வீடு அப்படின்றது பரமபதம் தான். இப்ப இருக்கிறது ஹவுசிங் தான்ன்றது தெரியுது. இது முதல் பாஸ்டர்.
இரண்டாவது மின்னின் நிலையிலே மண்ணுயர் ஆக்கிகள் என்னும் இடத்தில் இறை உண்ணும் நீரே. அதுல மின்னின் நிலையிலை அப்படின்றதுனா மின்னின் நிலை சொன்னாலே நம்ம ஒத்துக்க முடியாது. நம்ம வாழ்க்கை 100 வருஷம், அதுல மின்னல் இருக்கிறது ஒரு க்ஷணம் தான். அப்ப மின்னின் நிலையில எப்படி ஒப்பா பார்க்க முடியாது. அது கூட பரவாயில்ல. மின்னின் நிலை இல்ல, அது கூட இல்ல, அதோட குறைச்சல் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னா, அது மண்ணுயர் ஆட்சிகள் என்னும் இடத்தில் அது என்னணும். நம்ம எப்படி என்னெல்லாம் பார்த்தா, ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமா ராமராமனையோகோ யுத்தம் ராமராமனையோ இவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம். இப்போ ராமராமனையோட யுத்தம் எப்படி இருக்குன்னா அதுக்கு உபமானமே சொல்ல முடியாது. எப்படி சொன்னா ராமராம யுத்தம் தான் இருக்கு சொல்ல முடியும். ஏன்னா அது உபமானமே கிடையாது அதுக்கு சமமான. ஆனா உபமானமே இல்லாததுக்கு உபமானம் இருக்கு. அது ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமா அதை எடுத்துக்கோ. இப்போ அதுல முதலையும் ககனம் சொல்றோம் அப்படின்னா ஆகாசத்தோட அளவு பெருசு, சாகரம் சிறியது, அதனால ககனம் முதல்ல சொல்லிருக்கு. இப்போ ஆகாசம் ஏன் எவ்வளவு ரொம்ப பெருசுன்னா சாகரம்ன்றது பூலோகத்துல ஒரு இடத்துல இருக்கிறது சாகரம். ஆகாசம் மேல 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 பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசு. அதனால ககனத்தோட சாகரம் பார்த்தோம்னா மின்னின் நிலையோட குறைச்சல் நமக்கு தெரியுது. இததான் நம்ம எண்ணும் இடத்து அப்படின்றது நம்ம இதை எண்ணினாதான் மின்னின் நிலையிலையோட இது கம்மியா இருக்குன்னு நம்மளுக்கு புரிய வரும். இதனால இறை உண்ணும் நீரே, அதனால இறை உண்ணும் நீரே அப்படின்றது 2வது பாசம். 3வது நீர் நுமதென்றிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர் முன்னுயிர் அதர் நேர் நிறை இல்லை. நீர் நுமது அதுன்னா அகங்காரம் மமகாரம். இது அகங்காரம் மமகாரத்துல அகங்காரம் தான் ரொம்ப முக்கியமானது. காரண அபாவே காரிய அபாவா. அதனால அகங்காரத்தை போக்கணும். இது நாம் நமதுன்னு சொல்லாத நீர் நுமதுன்றது ஆழ்வார் பிரயோகப்பட்டது. நாம் நமதுனா கூட அகங்காரம் மமகாரம் வருமேனத்துக்காக நீர் நுமது என்று வேர் முதல் மாய்த்து. இது மாய்க்கிறது நம்ம இப்போ சொல்லச்சு அடியேன்னு நினைச்சுப்பேன். வெளில போன உடனே அதெல்லாம் மாறி போயிடும். ஆனா அது வேரோட அறுக்கணும். அந்த வேரோட அறுக்கிறது எப்படின்னு பார்த்தா புருஷோத்தம யோகத்துல ஊர்வ மூல மதச்சாகம் அஸ்வர்தம் பிராகுரவியம் சந்தாம் சேத்திய பத்னானி அசதம் வேதச வேதவின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்வர்த மரம் அரச மரத்தை பத்தி சொல்லச்சு அது அதஸ்ய ஊர்வஸ்ய பிரசுதா சத்தியசாக்கா குணப்பிரவருத்தா விஷய பிரவாளாக அதஸ்ய மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷலோகே அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே மேல எல்லாம் நல்லா குறிச்சுட்டு இருக்கும். இப்போ இதுல 400 குதிரை கட்டினா கூட அது அசைக்க முடியாது. அதுதான் அஸ்வர்த மரம் சொல்றான். இப்ப இந்த மரத்துல நேர்ந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும்னா அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. சாதாரண சஸ்திரத்தை கொண்டு அறுக்க முடியாது, அசங்க சஸ்திரத்தினால பண்ணாதான் இது வேரோடு அறுக்க முடியும் அப்படின்றது. அதனால இது வேறு முதல் மாய்த்து, இந்த நீர் நும்பது என்பதை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர், இறைவனிடம் நம் உயிரை சேர்க்கிறது. அதன் நேர் நிறை இல்லை, அதுக்கு சமமானதோ உயர்ந்ததானதோ எதுவுமே இல்லை. அதனால இது ரொம்ப முக்கியமான பாசுரமாக அமையும். இல்லதும் உள்ளதும் அல்லது நவலூரு எல்லையில் எண்ணலம் புல்கப்பற்றே. இல்லது அப்படின்றது அச்சேதனம், உள்ளதுன்றது சேத்தனம். இந்த இல்லது உள்ளது அல்லது அவனுக்கு அவன் சேத்தனா அச்சேதனத்துக்கு காட்டிலும் விலட்சணமானவன். இப்போ சேத்தனா சேத்தனத்துக்கு காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னா சேத்தனா சேத்தனை தவிர்த்தவனா அப்படின்னா இல்ல. அவன் சேத்தனா சேத்தன் கூடியவன் தான். சூஷ்ம சிதச்சித் விசிஷ்டனான பரமாத்மா பிரளயத்துல இருக்கிற பரமாத்மா ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டனா சிருஷ்டியில இருக்கான். ஆனா சிதச்சித் விசிஷ்டத்துவம் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படின்றது இதுல தெரியுது. அதுல எல்லையில் அன்னலம் அப்படின்றதுனால எல்லை இருக்குன்னா சிதச்சித்தத்தை தவிர்த்து சொல்லலாம். எல்லையில் அன்னம் சொன்னதுனால சிதச்சித் சேர்த்துதான் அப்படின்னு இருக்கு. இப்போ பரமாத்மாவோட பற்றி சேத்தனா சேத்தனத்தை பத்தி எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா, சேத்தனா சேத்தன் விசிஷ்டனா இருக்கிற பரமாத்மாவை அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரதர்த்தனாதி வித்யாயில சொல்லிருக்கு. பிரதர்த்தனாதி வித்யாசு வேத்யேபி பரமாத்மனி அச்சேதனவத் இச்சாமக சேத்தனம் ச விசேஷனம் இத்தம் பிரபத்தி வித்யாயாம் தத்தத் மந்திரானுசாரிதா விபுபத்யா குணாத்யஸ்ச விசிஷ்டோ விஷயோத்திரணகா அப்படின்னு சொல்லிட்டு விவசாரத்துல சித்தோபாயத்துல சொல்லிருக்கு. இது பிரதர்த்தன வித்யில பிராணோஸ்மி பிரக்யாத்மா தம் மாம் ஆயுர் அமிர்தமிக்கு உபாஸ்வ அப்படின்னு சொல்லிட்டு பிராண சப்தமும் இருக்கு, பிரக்யாத்மான்னு சொல்லிட்டு சேதன சப்தம் இருக்கு, அமிர்த சப்தம் இருக்கு. அதனால பரமாத்மாவை நம்ம அனுபவிக்கச்சே சேத்தனா சேத்தன் விசிஷ்டமா தான் அனுபவிக்கிறோம் அப்படின்றத இது எடுத்து காட்டுறது. இந்த ஸ்ருதிகளுக்கு விராமம் கொடுக்கறது இல்லதும் உள்ளதும் அப்படின்ற பாசனம். எல்லையில் என்ற அண்ணலும் புல்கப்பற்றே. அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணூரில் அற்று இறை பற்றே.
அற்றது பற்றில். இப்போ பற்று பத்தி நம்ம பார்க்கணும். இந்த பற்று அப்படின்றது ஸ்நேகம் என்று அர்த்தம். இதுல அற்றது பற்றினில் பரமாத்மனியோ ரத்தகா விரக்தோ அபரமாத்மனி அப்படிங்கிறது இதுல இந்த விஷயம் வருது. அற்றது பற்றனில் உற்றது வீடு ஊரில் தெற்றது மண்ணூரில் அற்று இறை பற்றை. இதுல அற்று இறை பற்றைன்றது இருக்கு இல்லையா, இது விஷயத்துல பற்றற்று பரமாத்மாவை பற்றற்று இருக்கு. இது நம்மளால முடியாது, பக்தி யோகியை தான் பண்ண முடியும். இப்போ இந்திரியத்தை அடக்கணும்னா இந்திரியேபியோ பராக்கியர்த்த அர்த்தேபியோ பரா மனகா மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரகா மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரகா புருஷான்ன பரம் கேச்சு சா காஷ்டா சா பராகத்தியை சொல்லிட்டு இந்திரியத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல மனசு அடக்கிறதுனா அதோட கஷ்டம். அதுக்கு மேல ஜீவனை அதெல்லாம் அடக்கிறது இன்னும் சிரமமா இருக்கு. அப்போ இதெல்லாம் அடக்கணும்னா பரமாத்மாவை ஆசிரியச்சன்னா இதெல்லாம் அடங்கிடும் என்றது சொல்றா. அப்ப பரமாத்மாவை ஆசிரிக்கிறது இன்னும் கஷ்டமானா இதுதான் இருக்கிறதுலே சுலபமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, அதனால பரமாத்மாவை நம்ம பற்றினோம்னா நம்மளுக்கு மத்ததெல்லாம் தானாவிடும். அது அற்றிரை பற்று அப்படின்றது பக்தி யோகி பண்றது. நம்ம அற்றிரை பற்ற முடியாது, இறை பற்றி அற்று இறைவனை பிடிக்கிறதுனால மத்தது எல்லாம் அறுது. அது ஜீவாத்ம அனுபவமான நம்ம கைவல்யத்தையும் சேர்த்து அது அறுக்கிறது. ஏன்னா பக்தி யோகத்துல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படிங்க அப்புறம் ஆத்ம சாட்சாத்காரம் வருது. அந்த ஆத்ம சாட்சாத்காரத்துல நம்ம மாட்டிக்காத அதுல இருந்து விடுவிட்டு அஷ்டாங்க யோகம் பண்றோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரண தியான சமாதி இத்தியாதி. அதுக்கப்புறம் அந்த பரபக்தி பரஞானம் பரபக்தியை சொல்லிட்டு அஷ்டாங்க யோகம் இருக்கும். இதுல நமக்கு ஆத்மானுபவத்துல நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இறை பற்றி அற்றுல நம்மளுக்கு அந்த வாய்ப்பும் இல்லாதனால அந்த ஸ்திதிகள் எல்லாம் விராமம். பற்றிலன் ஈசனும் முற்றமன் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே. இந்த பற்றிலன் பற்று அப்படின்றது ஸ்நேகம் அப்படின்ற அர்த்தம். இந்த ஸ்நேக பாவம் எல்லாத்துல ஜலத்துல மட்டும்தான் ஸ்நேக பாவம் இருக்கு. ஜலம் மட்டும்தான் எல்லாத்துல ஒட்டும், வேற எந்த பூதங்கள் மற்றதுல ஒட்டாது. நம்ம சப்பாத்தி பண்ணாலும் தோசை பண்ணாலும் அதோட மாவுல ஜலத்தை சேர்த்து புழிஞ்சி அதை ஒட்ட வச்சுட்டு தான் அப்புறம் ஜலத்தை வெளில எடுக்கும். இந்த ஸ்நேக பாவம் ஜலத்துக்கு தான் இருக்கு. அதனால அந்த பற்றிலன் ஈசனம் பரமாத்மா எப்பவுமே பற்றோட இருக்கான் நம்மளோட. நிஷ்பிரத்யூகம் நிஜபதம் அசோ நேத்து காமஹா ஸ்வபூனா. அவன் நம்மள கூடும்போருக்கு ஆசையோட இருக்காங்க. அதுதான் அவனோட பற்று. அவனுக்கு நிஷ்பிரத்யூகம், அவனுக்கு எந்த தடையும் இல்லை. நிஷ்பிரத்யோகம் நிஜபதம் அசோ ஏதோ கொஞ்சம் தூரம் போட்டு அப்புறம் நிறுத்துறாங்க. நிஜபதம் அசோ அதுவரை கொடுப்பாங்க. நேத்து காமஹா அந்த ஆசையோட பண்றான். அது ஸ்வபூம்னா, அது எந்த விதமான இன்னொன்னு பரிகரங்கள் இல்லாத ஸ்வபூம்னா பண்றது பரமாத்மாவோட ஈரத்தை செய்யறது. பற்றிலன் ஈசமும் முற்றமன் நின்றுகன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே. இந்த ஸ்நேகம் அப்படின்றது பரமாத்மாவை ஆசிரிக்கிறவா 6 விதமா இருக்கான். கோப்யகா காமாத் பயாத் கம்சகா துவேஷாத் சைத்யோ நிருபகா சம்பந்தாத் உஷ்ணேகா யூயம் ஸ்நேகாத் பயம் வத்தியா பிரபுன்னு சொல்லிட்டு நாரதர் பஞ்சபாண்டவர்கள் பத்தி சொல்றாங்க. யூயம் ஸ்நேகா, நீங்க ஸ்நேகத்தினால பரமாத்மா அடையும். கோபிகள்லாம் பெருமாள் மேல இருக்கிற காமத்தினால பெருமாள் அடையிறா. கம்சன் பெருமாளோட பயத்தினால எப்பவுமே பெருமாள் நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அடையிறது இல்லை. ஏன்னா துவேஷத்தினாலையும் பயத்தினால. சிசுபாலாதிகள் துவேஷத்தினால பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கா, ஆனா பெருமாள் அடைய முடியல துவேஷத்தினால. விஷ்ணு குலத்துல இருக்கிறவா பெருமாளோட சம்பந்தத்தினால பெருமாளை நித்தியப்படி நினைச்சிட்டு இருக்கா. பஞ்ச பாண்டவர்கள் பெருமாளோட ஸ்நேகத்தினால பெருமாளை நினைச்சிட்டு பெருமாள் அடையறா. நாரதாதி முனிவர்கள் பக்தியினால பெருமாள் அடையலாம். அதுல நம்மளும் அடைய முடியுது ஸ்நேகத்தினாலன்னா பற்றுனாலதான் பெருமாள் அடையிறதுனால பற்றிலன் ஈசனும் முற்றமன் நின்றவன் பற்றிலையாய் அவன் பற்றில் அடங்கே. நம்ம பெருமாள் நம்ம மேல பற்று இருக்கிறதுனால நம் பெருமாள் மேல பற்று வச்சு அவன் முற்றில் அடங்கிறதுதான் இதுல சிரேஷ்டமான விஷயம்ன்றது இந்த பாசுரம். அதுக்கு அடுத்தது அடங்கையில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கையில் நின்று அடங்குக உள்ளே. இப்போ ஈஸ்வரன் கிட்ட இருக்கிற சம்பத்து இருக்கு இல்லையா, நம்ம மொத்த விஷயத்துல நம்மளுக்கு ஆசைகள்லாம் இருக்கிறது இல்லையா, இந்த ஆசைகள்லாம் போக்கி பரமாத்மா மேல ஆசை வைக்கிறோம்னா இதெல்லாம் போக்கணும் தேவையில்லை. நம்ம பரமாத்மா கிட்ட இது எல்லாமே இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆசையும். அதுக்கு பூமாதிகரணத்துல எத்திர நாண்ய பசியத்தி நாண்ய ஸ்னோதி நாண்ய ஜானாதி சபூமா அதகா எத்திர அந்நிய பசியத்தி அந்நிய ஸ்னோதி அந்நிய ஜானாதி தது அல்பம் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதுல கிருஷ்ணஸ், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துல இருக்கிற அனுபவம் பரமாத்மா அனுபவத்துல இருக்கணும்.
அதுக்கு ஐஷிகர் உதாரணம் சாதிக்கிறது, ஒரு ஆவக்காவோட அனுபவம் மட்டும்தான் பரமாத்மா அனுபவத்தில் இல்லைன்னா கூட அந்த பரமாத்மா அனுபவம் அல்பமாயிடும். ஏன்னா எல்லாமே இருக்கணும் பூமான்றதுனால. அதனால கிருஷ்ணஸ்ய வஸ்து ஜாத்தஸ்ய பகவத் விபூதி தத் தத் ஸ்வரூபம் அந்தர்கதத்வாச்ச. அந்த உலகத்துல இருக்கிறதுனால ஒண்ணு பகவத் ஸ்வரூபமா இருக்கும், இல்லாட்டா விபூதி அந்தர்கதத்வாச்ச. தத் வெத்திரிக்த வஸ்துனோ அபாவாதேவ. அந்த அவன் தவிர்த்த வேற வஸ்துவே இல்லாதனால பரமாத்மா கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அதனால பரமாத்மா அடங்கையில் சம்பத்து, எல்லா சம்பத்தும் பரமாத்மா கிட்ட இருக்கு. அது அடங்க கண்டு ஈசன் அடங்கையில் அதென்று அடங்கு உள்ளே. அவனிடத்தில் அடங்கிறது தான் இருக்கிறதுலே சிரேஷ்டமான விஷயம்ன்றது இந்த பாக்கத்துல சொல்ற. அடுத்தது உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. உள்ளம் உரை செயல் மனோவாக்காயங்கள். இந்த மனோவாக்காயங்கள் சொன்ன உடனே உள்ள இம்மூன்றையும் சொல்லிட்டு ஏன் உள்ளன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணணும்? உள்ளம் உரை செயல் இம்மூன்றும் சொல்லாமே அப்படின்றதுக்கு உள்ள அப்படின்னா இது நம்ம எந்த காரியம் பண்ணி சம்பாதிக்க தேவையில்லை. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு பிரயத்னம் பண்ணி அதை எடுத்து வந்து நம்ம வைக்கணும், அது சம்பாதிக்கணும். இது ஏற்கனவே நமக்கு சித்தமா இருக்கு. அதனால உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து. அது எப்பவுமே பாபத்துலதான் நோக்கி இருக்கும். அதாவது இப்ப நம்ம மனோவா காயங்களை கொண்டு ஏஷேவ சாது கர்ம காரயத்தி தம் எம் ஏபியோ லோகேபியோ உன்னிஷத்தி, ஏஷேவ அசாது கர்ம காரயத்தி தம் யமதோ நினீஷத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோவா காயங்களை கொண்டு சாது கர்மாவும் பண்ணலாம், அசாது கர்மா பண்ணலாம். சாது காரியம் அப்படின்றது தூமலர் தூவி தோய்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்றது நம்ம சாது கர்மாவை பண்றோம். அசாது கர்மா அப்படின்றது வாச்சிகை பக்ஷி மிருகத்தாம் மானசைகி அந்திய ஜாதித்தாம் சரீர ஜெய்கி கர்ம தோஷை யாந்தி ஸ்தாவரத்தாம் நரகா அப்படின்றது ஒரு நிமிஷம். யாதி ஸ்தாவரத்தாம் நரகான்னு சொல்லிட்டு நம்ம வாக்குனால பண்ற அபச்சாரத்தினால நம்ம பக்ஷி மிருகமா பறக்கிறோம். அதாவது வாக்கு இல்லாத இது. மனசுனால பண்றதுனால கீழ் ஜாதியில பறக்கிறோம், ஏன்னா மனசு இல்லாத பறக்க முடியாது. சரீரத்தினால பண்ற தோஷத்தினால ஸ்தாவரமா பறக்கணும். அப்பதான் கை கால்லாம் இருக்காது. எந்த இந்திரியங்கள்னால தப்பு பண்றோமோ அது இல்லாத பெருமாள் நம்மளுக்கு படைக்கிறார். அது எல்லாம் அதனால நம்ம மனோவா காயங்களால அபச்சாரங்கள் பண்ணாத பெருமாள் விஷயத்துல பகவத் விஷயத்துல தூமர தூவி தொழுதி வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க இருக்கணும்ன்றது உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. ஒடுங்குக அவன் கல் ஒடுங்கள் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்னை தச்சே தாவதேவ சிரம் யாவண்ண விமோட்சே அத சம்பஸ்யே அப்படின்றது இது இந்த ஸ்ருதியானது அதுக்கு விராமம் கொடுக்கிறது. இப்ப காலம் இல்லாதனால இது மேல சொல்றேன். என் பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில ஒன்புகழ் நாரணன் தின் கயல் சேரே. என் பெருக்க அன்னலத்து எண்ணிக்கையில் பெருக்கு இருக்கிற அவன் நலம். அன்னலத்து ஒன்பொருள் ஈரில. ஒன்பொருள் பிரகாசமான வஸ்து. பிரகாசமான வஸ்து அவன் மட்டும்தான் பிரகாசமும், மற்றது எதுவுமே பிரகாசம் இல்லை. நதத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிகி அமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்ப சந்திரன் கிட்ட ஒளி இல்லைன்னு நமக்கு தெரியும். சூரியன் கிட்டே இருந்தா ஒளி வாங்கி சந்திரன் கொடுக்குறா நமக்கு தெரியுதோ, அப்படி சூரியன் கிட்டே ஒளி இல்லை. பரமாத்மா கிட்ட இருக்கிற ஞானத்தை தான் பெற்று ஒளியை பெற்று நமக்கு கொடுக்குறான்றது இதுல தெரிய வருது. வன்புகழ் நாராயணன், இதுதான் நாராயணன் சொன்ன மாதிரி அஷ்டாட்சரத்தோட அந்த நாராயணன் முதல்ல சத்துன்னு சொல்லி சதேவ சௌமியதமாக ராசி ஏகமே அத்விதீயம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சதேவ சௌமியதமாக சத்து, அடுத்தது ஆத்ம சப்தத்துல ஆத்மாவை ஏகமே ஆசித்து சொல்லிட்டு ஏகோவை நாராயணம் ஆசித்து சொல்ற இந்த நாராயணன் தான் பிரளய காலத்துல இருக்கிறவன் இப்ப இருக்கிறான். அவனோட தின்கயல் சேரேன். அவனோட தின்கயல் தின் அப்படின்றது திடமான. ஆங்கிலத்தில் தின்னு என்ன அர்த்தமோ அது தமிழ்ல மாறுபடி அர்த்தம். தின் கயல். அவன் கயலை ஏன் நம்ம சேரணும்னா அதுதான் ஔச்சித்தத்தினாலையும் அதுதான் போக்கியமான வஸ்துவனாலும் அனுத்தரிங்கையும் அதை யாரும் கட்டி காலை பிடிச்சு கேட்டா யாரும் விடமாட்டான்னு சொல்றதுனால அவன் திருவடியை பற்றுணர்ந்து இதோட பதிகத்தோட அர்த்தம். இதோட பலசுத்தி சேர்த்தடை தென் குருகூர் சடகோப்பன் சொல் சீர்த்தொடை ஆயிரத்தில் ஒத்த 10 அந்த 10 பாசுரத்திற்காக கவிதானி சிம்மாய கல்யாண குருசாமி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. எல்லா
சாந்து அழகான பாசம் இருக்கு. பரமாத்மன் எவ்வளவு முக்கியமான அர்த்தம். அப்ப அதுக்கு எதை பிரியுது கலைகள் பிரித்து அவன் திருவிழா கையை பிடிச்சா கை கை கொடுத்தோம் திருவிழியானது எல்லாரும் மேல தூக்கம் அந்த பிரிவு கற்பலாம். அதனால எல்லாத்துக்கும் இந்த பாசனம் எப்ப ஞாபகம் வரும்னா, இப்போ ஆத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்தை என்கரேஜ் பண்றாங்க இல்லையா, அவன் இந்த பாசத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. வீடு முன் முற்றமும் வீடு செய்யுது, வீடு முன்னாடி இருக்கிறது அவன் வீடு செய்யுறான். சுவாமி